எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். தமிழர்களின் அடையாளமான வள்ளுவர் கோட்டம் புதுப்பொலிவுடன் திகழ்வதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் 80 கோடி ரூபாய் மதிப்பில் புதுப்பிக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டத்தை பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வைப்பது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். தமிழரின் அடையாளங்களை எங்கும் நிறுவிய கலைஞரின் கனவு படைப்பான வள்ளுவர் கோட்டம் புது பொலிவு கண்டுள்ளதாகவும் அனைவருக்கும் பொதுவான வள்ளுவரையும் வள்ளுவத்தையும் போற்றுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் மானிட சமுதாயம் முழுக்க வள்ளுவத்தை கொண்டு சேர்ப்போம் என்றும் முதலமைச்சர் தனது எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் சர்வதேச யோகா தினம் விமர்சையாக கொண்டாடப்பட்ட நிலையில் தமிழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் ஆர்.என். ரவி கலந்து கொண்டு 51 முறை தண்டால் எடுத்து அசத்தினார். 11வது சர்வதேச யோகா தினம் இன்று உலகளவில் கொண்டாடப்பட்டது. விசாகப்பட்டினத்தில் பிரதமர் தலைமையில் பிரம்மாண்ட யோகா பயிற்சி நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழகத்திலும் யோகா தினத்தையொட்டி சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. மதுரையில் நடைபெற்ற பிரம்மாண்ட யோகா நிகழ்ச்சியில் ஆளுநர் ரவி கலந்து கொண்டு ஆசனங்களை செய்தார். மேடையில் 51 முறை தண்டால் எடுத்து அசத்தினார். தொடர்ந்து பேசிய அவர், யோகா தனிமனித ஒழுக்கம், உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அற்புதமான கலை என்று குறிப்பிட்டார். மேலும் திறன்களை மேம்படுத்தி உறுதியாக சிறப்பான வாழ்வின் முன்னேற்றத்திற்காக வழிவகுக்கும் என்றும் ஆளுநர் தெரிவித்தார். தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் கடுமையான வெப்பம் சுட்டெரித்து வருவதால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இந்த நிலையில் 2 நாட்களுக்கு தமிழகத்தில் இயல்பை விட மேலும் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் கூடுதலாக இருக்கும் என்றும் கணக்கிடப்பட்டுள்ளது. எனவே சுமார் காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை தேவையின்றி வெளியே செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ராஜ்யசபா சீட்டு கிடைக்காததால் திமுக கூட்டணியில் இருந்து ஒருபோதும் மதிமுக விலகாது என்று துரை வைகோ தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் மதிமுகவிற்கு கடந்த முறை ஒரு ராஜ்யசபா சீட்டு வழங்கப்பட்டது. ஆனால் இம்முறை அது கமல்ஹாசனுக்கு ஒதுக்கப்பட்டது. இதனால் மதிமுக அதிருப்தி அடைந்துள்ளதாகவும் திமுக கூட்டணியில் இருந்து விலக உள்ளதாகவும் தகவல் வெளியானது. இந்த நிலையில் திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த துரை வைகோ, வியாபார அரசியலை மதிமுக செய்யாது என்றும் அதில் நம்பிக்கையும் இல்லை என்றும் தெரிவித்தார். அதேவேளையில் கூடுதல் இடங்களை பெற வேண்டிய நிர்பந்தத்தில் மதிமுக உள்ளதாகவும் 12 இடங்களில் போட்டியிட விரும்புவதாகவும் கூறினார். காதல் திருமண விவகாரத்தில் திருவள்ளூர் இளைஞர் தனுஷின் சகோதரர் கடத்தப்பட்ட சம்பவத்தில் தனக்கு தொடர்பில்லை என்று அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். திருவள்ளூரை சேர்ந்த தனுஷ் என்ற இளைஞர் தேனி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இது பெண் வீட்டாருக்கு பிடிக்காததால் தனுஷுக்கு எதிரான நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர். இந்த சூழலில் சிறுவனான தனுஷின் தம்பியை கடத்திய புகாரில் ஜெகன்மூர்த்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. கடத்தலுக்கு உதவியாக இருந்த ஏடிஜிபி ஜெயராம் கைது செய்யப்பட்டு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இந்த நிலையில் பெண்ணின் தந்தை அமைச்சர் மூர்த்தியை அணுகியதாக தகவல் பரவியது. இதை இருவரும் திட்டவட்டமாக மறுத்துள்ளனர். திருவள்ளூர் எஸ்பியை தொடர்பு கொண்டு பேசவும் இல்லை என்று விளக்கம் அளித்துள்ளனர். அரசியலுக்காக மக்களின் நம்பிக்கையை திமுகவினர் உடைக்க பார்க்கிறார்கள் என்று பாஜக நிர்வாகி குஷ்பு தெரிவித்துள்ளார். முருக பக்தர்கள் மாநாடு பற்றி பேசிய குஷ்பு, தமிழகத்தில் உள்ளவர்களுக்கு அறுவடை முருகன் அடையாளமாக திகழ்வதாக குறிப்பிட்டார். அப்படிப்பட்ட அடையாளத்தை கொச்சைப்படுத்த திமுக முயற்சி செய்வதாகவும் அதை ஒடுக்கவே இதனை செய்வதாகவும் குஷ்பு விமர்சித்துள்ளார். திமுகவினரின் விமர்சனம் பாஜகவிற்கு எதிரானது அல்ல என்றும் தமிழ் மக்கள் நம்பிக்கைக்கு எதிரானது என்றும் குஷ்பு சாடியுள்ளார். ஏழை எளிய மற்றும் தலித் மக்களின் உயர்வுக்கு ஆங்கிலம் வழிவகுப்பதாக அமைச்சர் அன்பில் பொய்யா மகேஷ் தெரிவித்துள்ளார். இதற்காக அமித்ஷா ஆங்கிலத்தை எதிர்ப்பதாகவும் அவர் சாடியுள்ளார். ஆங்கில மொழி பேசுவதை அவமானமாக நினைக்கும் காலம் வரும் என்று அமித்ஷா கூறியிருந்தார். இதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தனர். ஏழை எளிய மக்கள் கல்வி கற்பதையும் கேள்வி கேட்பதையும் பாஜக விரும்பவில்லை என்றும் அதனால்தான் சர்வதேச அளவில் ஏழை எளிய மக்களின் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் ஆங்கிலத்தை எதிர்ப்பதாகவும் ராகுல் விமர்சித்திருந்தார்.
இந்த நிலையில் அமித்ஷாவுக்கு பதிலடி கொடுத்துள்ள பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், அடையாளத்திற்காக தமிழ் வாய்ப்புக்காகவும் ஆங்கிலம் என்ற கொள்கையை தமிழ்நாடு பின்பற்றி வருவதாக கூறினார். மேலும் மொழி என்பது வளர்ச்சிக்கான ஏணியாக இருக்க வேண்டுமே தவிர தடைக்கல்லாக இருக்கக்கூடாது என்றும் அன்பில் மகேஷ் கூறியுள்ளார். மீண்டும் கட்சி களப்பணியில் இறங்கி ஆட்டத்தை தொடங்கியிருக்கிறார் செந்தில் பாலாஜி. அமைச்சர் பதவி இழப்புக்கு பிறகு ஓய்விலிருந்த செந்தில் பாலாஜி தற்பொழுது கட்சிப் பணியில் தீவிரம் காட்ட தொடங்கியுள்ளார். மேற்கு மண்டல தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக உள்ள அவர் மாற்றுக் கட்சியினரை திமுக வசம் இழுக்கும் பணியை தொடங்கியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தில் தீவிரமாக இறங்கி வந்த வைஷ்ணவி உள்ளிட்டோரை திமுகவில் இணைத்துள்ளார். இதன் தொடர்ச்சியாக இன்று தனது சொந்த மாவட்டமான கரூரில் அதிமுக தாவேகாவினர் பலரையும் திமுகவில் இணைய செய்துள்ளார். தனுஷ் நடிப்பில் உருவான குபேரா திரைப்படம் நேற்று வெளியானது. மிகவும் எதிர்பார்ப்புடன் வெளியான இந்த திரைப்படம் முதல் நாளில் 13 கோடி ரூபாய் வசூலித்ததாக கூறப்படுகிறது. என்றாலும் இது ராயன் படத்தை விட குறைவாகும். அந்த திரைப்படம் முதல் நாளில் 15.7 கோடி ரூபாய் வசூலித்தது. குபேரா படம் வசூலில் சாதனை படைத்துள்ளதாகவும், ஆனால் இது ராயனை விட குறைவு என்றும் சொல்லப்படுகிறது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.